சக்ஸஸ் சேனல். ஸோ ஒரு லாங் கேப் ஆகிடுச்சு. ஸோ சாரி. ஸோ இனிமேல் டெய்லி வீடியோஸ் வந்துடும். ஸோ கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் வரும். ஸோ மெயினாக வந்து என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணிட்டேன் ஒரு இன்ஸ்டியூட்டில். ஸோ எனக்கு என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா, படிச்சுட்டே இருக்கிறத விட நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்த்தா நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது வந்து என்னோடய ஐடியாலஜி. ஸோ அதுவும் ஒரு டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னா, நான் அந்த டெஸ்ட்டுக்கு படித்தே ஆகணும். படித்தா தான் நம்மளால் வந்து அந்த டெஸ்ட்டை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட்டில் நம்ம படிச்சுட்டே இருப்போம் கண்டினியூஸாக. ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் பார்த்திங்கன்னா அக்டோபர் வரையும் இருக்குது. ஸோ வீக்லி ட்வைஸ் அப்படின்றப்ப டெஸ்ட்டு போட நம்ம படிச்சுட்டே இருப்போம், டெஸ்ட்டு போட்டுட்ருப்போம். ஸோ ப்ராக்டிஸில் இருப்போம் அப்படின்றதுக்காண்டி. ஸோ நான் அதுலேயுமே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான கொஷின்ஸு ஏதாவது கொஷின்ஸ் எடுத்து நான் வந்து இனிமேல் வீடியோஸில் போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, க்ரோத் இன் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி வந்து 5.2% ஆக்சலரேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிராஃபை நான் ஏன் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1ல் டாப்பர்ஸ் பேப்பர் யார் பேப்பரை எடுத்து பார்த்தாலும் ஒரு கிராஃபை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு டயக்ராம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்குது. சப்போஸ் ஒரு இண்டஸ்ட்ரியல் இல்லை மேனுஃபேக்சரிங் பற்றி உங்களுக்கு ஒரு கொஷின் எக்கனாமியில் கேட்குறாங்க அப்படின்றப்ப, இப்படி க்ரோத் நீங்கள் இது உங்களுக்கு இந்த கிராஃப் ஞாபகம் வரனால இப்படி ஒரு கிராஃபை வரைஞ்சி இப்படி இன்க்ரீஸ் ஆகி இந்த இடத்துல 5.2% 2026 இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா, ஓகே இவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது, இதை பற்றினா உங்களுக்கு ஒரு டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்றது அங்கே ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இது மாதிரி கிராஃப்ஸை வந்து கொஞ்சம் உங்கள் மெயின்ஸ்க்கு நோட்ஸ் எடுக்கிறவங்க இது மாதிரி கிராஃப்ஸை கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுங்கள் அவங்களோட நோட்ஸில். ஸோ இது யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இண்டெக்ஸ் ஆஃப் ஐஐபி ரிலீஸ்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது 5.2% இம்பார்ட்டண்ட். இது நமக்கு ப்ரிலிம்ஸில் கூட கேட்கலாம். ஓகேயா. நெக்ஸ்ட் எல்பிஜி கிரைசிஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா 2016 வந்திருக்கு. ஸ்கீம் படிக்கும்போது வருஷத்தையும் படிச்சுக்கோங்க. மேட்சஸில் வருஷம் வச்சும் நமக்கு கேட்குறாங்க குரூப் 1ல். ஸோ இந்த யோஜனாவில் என்ன அப்படின்னா, ஃப்ரீ எல்பிஜி கனெக்ஷன், அதாவது பிலோ பாவர்ட்டி லிவ்லிஹுட், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க எல்லா உமன் ஃபேமிலிக்கும் வந்து ஃப்ரீயாக எல்பிஜி கனெக்ஷன் கொடுத்தாங்க. இது யூனியன் கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணும்போது அதிகமாக வந்து பொல்யூஷன் ஆகுது. ஸோ எல்பிஜி வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து உங்களுக்கு கம்மியாக தான் பொல்யூஷன் ஆகுது அப்படின்ற பட்சத்தினால ஸோ என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான இந்த எல்பிஜி கனெக்ஷன் கொடுத்தாங்க. இப்போ நமக்கு எல்லா இடத்துலையும் எல்பிஜி, அதாவது 10.33 crore கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ எல்பிஜி கிரைசிஸ்னால இப்போ அது வந்து ஒரு சஃபிஷியன்ட் இப்போ வந்து ஸ்கீம்னால கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. மக்கள் வந்து இப்போ கெரோசின்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டுலாம் கொடுக்குறது நிப்பாட்டிட்டாங்க எல்பிஜி கனெக்ஷன் கொடுத்ததுனால. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த மக்கள் இன்னும் அஃபெக்ட் ஆகுறாங்க இப்போ வந்து சிலிண்டருக்காண்டி அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 60% ஆஃப் எல்பிஜி கன்சூம்ஷனை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ வெளிநாட்டிலேருந்து வாங்குறாங்க. அதில் 90% எங்கன்னா ஈரானில். இப்போ ஈரான் வந்து இப்போ பிளாக் பண்ணியிருக்கல ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்ன்றது, அந்த வழியாக தான் வருது. ஸோ இப்போ பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப எல்பிஜி கனெக்ஷனுக்கு ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பாலிட்டி. ஸோ பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன். ஸோ டீலிமிட்டேஷன் ஆர்டிக்கல் பார்த்துக்கோங்க. ஆர்டிக்கல் 81 கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதில் வந்து டீலிமிட்டேஷன் வந்து ஏதோ டீலிமிட்டேஷன் சென்சஸ் இது ரெண்டுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு கொஷின் அது ப்ரிலிம்ஸில் வந்தே ஆகும். ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் இப்போ உங்களுக்கு இருக்குது, பாலிட்டிலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ டீலிமிட்டேஷனை வந்து 2002லேருந்து 2026 வரை எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஃப்ரீஸ் பண்ணாங்கன்னா 84th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்சஸ் ரிசல்ட் எப்போ வெளியிடுவோன்னு சொல்லியிருக்காங்கன்னா October 28. நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன், இது எத்தனாவது சென்சஸ்? அதாவது இப்போ எடுக்கிறாங்களா இந்த சென்சஸ், இது எத்தனாவது சென்சஸ் அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சென்சஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சென்சஸ் ஆக்ட் 1948 படி தான் சென்சஸ் எடுக்கிறாங்க. ஸோ இந்த தடவை எடுக்கிற சென்சஸ் தான் ஃபஸ்ட்டு டைம் டிஜிட்டல் சென்சஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சென்சஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எடுக்கிற சென்சஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், இது பாப்புலேஷன் சம்மந்தமாக. அது வந்து இந்தியா வந்து 2.1 ரீச் ஆச்சுன்னு சொல்லிட்டு NFHS 2005-06 சொல்லிட்டாங்க. 2.1 அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போது உலகத்தில் இப்போ ஒரு 10 கோடி பேர் இருக்காங்க. ஸோ 10 கோடி ஒரு நாட்டில் இருக்குது. பட் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் 2.1 இருந்துச்சுன்னா அந்த நாட்டில் அந்த 10 கோடின்றது ஸ்டேபிளாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதாவது 2 பேருக்கு 2 பேர் கரெக்டாக வந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஃபேமிலியில். ஸோ அதுதான் டோட்டல். இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபெர்டிலிட்டி ரேட் என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா தட் இஸ் 2.1. இதை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சோஷியல் இஷ்யூஸில் நீங்கள் அதிகமாக படிப்பீங்க. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டு, ரீப்ளேஸ்மெண்ட் ஃபெர்டிலிட்டி ரேட்லாம் அதிகமாக வந்து சோஷியல் இஷ்யூஸில் படிப்பீங்க மெயின்ஸில். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து எல்பிஜி கிரைசிஸ் அப்புறம் பெட்ரோல் கிரைசிஸ்னால எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அடாப்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு நியூஸில் போட்டிருந்தாங்க.
நெக்ஸ்ட் ஒரு கோர்ட் கேஸ் பற்றி பாலிட்டியில் போட்டிருந்தாங்க. ஸோ ராணா விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2026 ஒரு கேஸ் வந்திருக்கு. அந்த கேஸில் யுத்தனேஷியா யூஸ் பண்ணுறாங்களா, அதோட எத்திக்கல் இம்ப்ளிகேஷன் பற்றி திரும்ப வந்து கைட்லைன்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த கேஸில் வந்திருக்கு. ஸோ முதல்ல யுத்தனேஷியானா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யுத்தனேஷியானா என்னென்னா, இந்த கருணை கொலைன்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப நாளாக கோமாலே இருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு ரொம்ப சொந்தம், நெருங்கின சொந்தம் வந்து ஓகே அவங்களால உயிரே பழைக்க முடியாது, கோமா ரொம்ப நாளாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ரைட் டு டை வித் டிக்னிட்டி, அவங்களுக்கு சாகிற உரிமை இருக்குது அப்படின்னு நம்ம கோர்ட் பாசிவ் யுத்தனேஷியாவுக்கு அலோவ் பண்ணியிருக்கு. அது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் காஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018 ரைட் டு டை அண்டர் ஆர்டிகல் 21 படி நீங்கள் ரொம்ப நாளாக கோமாலே இருக்காங்க, அவங்களுக்கு பொழைக்க எந்த சான்ஸுமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கருணை கொலை, அதாவது இறந்து போகலாம் அப்படின்ற மாதிரி இந்தியாவில் வந்து இது இருக்குது. ஸோ எந்த ஆர்டிக்கல்னு பார்த்துக்கோங்க, ஆர்டிகல் 21 அண்டர் ரைட் டு டை. ஸோ இப்போ இதை பற்றி கேஸ் வந்ததுனால இந்த கேஸே கொடுத்து இது எதை பற்றின்னு சொல்லி நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ யுத்தனேஷியாவை பற்றி ஃபஸ்ட்டு எதில் யுத்தனேஷியா அக்செப்ட் பண்ணாதங்கிறத பார்த்துக்கோங்க இந்த 2018 கேஸ். நெக்ஸ்ட் இந்தியன் கரன்சி டெப்ரிஷியேட் ஆயிருக்கு. அதாவது $1 வந்து இப்போ 95 rupees அப்படின்னு நம்ம போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 82 இருந்துச்சு, இப்போ 95 rupees. அதாவது இந்தியன் விலை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, டாலரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, இந்தியன் கரன்சியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, டெப்ரிஷியேட் ஆகிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் தெலுங்கானா பாசஸ் பில் டு ப்ரொடெக்ட் கிக் ஒர்க்கர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட் வந்து கிக் ஒர்க்கர்ஸை ப்ரொடெக்ட் பண்ண பில் பாஸ் பண்ணாங்க. அது எந்த தமிழ்நாட்டில் ஏற்கனவே பாஸ் பண்ணிட்டாங்க, பட் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ண ஸ்டேட் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் இட்ஸ் இரலவெண்ட். பட் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். நெக்ஸ்ட் பார்க்கின்சன் டிசீஸை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு. ஸோ பார்க்கின்சன் டிசீஸ் வந்து ஒரு நர்வ் அஃபெக்ட் பண்ணுற டிசீஸ், பிரெயின் அஃபெக்ட் பண்ணும், பிரெயின்ஸ் அண்ட் நர்வை. ஸோ இது சயின்ஸ் நம்ம கேட்கலாம். ஸோ இந்த பார்க்கின்சன் டிசீஸ் வந்து ரொம்ப வயசானவங்களுக்கு வரும். அவங்களால இந்த கை நடுக்கும், அவங்களால ஒரு காஃபி டம்ளரை பிடிக்க முடியாது, அவங்க ஷர்ட் பட்டனை போட முடியாது, அப்படி நரம்பு தளர்ச்சி மாதிரி அவங்களுக்கு இருக்கும். அதான் பார்க்கின்சன் டிசீஸ். ஸோ இதுக்கு வந்து இப்போ இந்த டிசீஸ் சம்மந்தமாக ஒரு அப்ரிவேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த அப்ரிவேஷனை கூட நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம் அப்படின்ற பட்சத்தில் போட்டிருக்கேன். ஸோ ஸ்கேன், எஸ்னா சொமேட்டிக், சீனா கோக்னிட்டிவ், ஏனா ஆக்ஷன், என்னன்னா நெட்வொர்க். பிரெயினில் ஸ்கேனுன்ற இந்த பார்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மூலமாக பார்க்கின்சன் டிசீஸை வந்து நம்ம வெற்றி காணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் இருந்துச்சு. ஸோ பார்க்கின்சன் டிசீஸ்னால் என்னென்னு பார்த்துக்காங்க, இந்த டேர்ம் பார்த்துக்காங்க. தட்ஸ் ஆல் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருவேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் குரூப் 1 எனக்கு டிஎன்பிஎஸ்சி என்னன்னு தெரியாதப்போ நான் குரூப் 1 ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ வரை போனேன். ஸோ அப்போ போனேன். பட் செகண்ட் அட்டம்ப்டில் திரும்ப ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன், பட் என்னால் மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியல. ஸோ இதான் என்னோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது என்னோட இதில் அட்டம்ப்டில் நான் என்னோட ப்ரோஸ், நான் என்னென்ன ஃபாலோ பண்ணதுனால நான் அதை ரீச் பண்ணேன், என்னென்ன ஃபாலோ பண்ணதுனால என்னால் கிராக் பண்ண முடியல நான் நினைக்கிறது, அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸை நான் கீழே லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹவ் ஐ சக்சீடட் குரூப் 1 இன் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு 3 months டைம் இருந்துச்சு. ஸோ அந்த 3 months டைமில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணேன். ஸோ டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணதோட நான் சும்மா விடலை, அந்த டெஸ்ட் சீரிஸை நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். அந்த 2 daysக்குள்ளே படிப்பேன், டெஸ்ட் எழுதுவேன். ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸ்லேயே எனக்கு என்ன படிக்கணும், எப்படி கொஷின் வரும் அப்படின்ற எல்லாமே எனக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்டில், ஸோ எல்லாமே எனக்கு அந்த டெஸ்ட் சீரிஸ் மூலமாகவே தெரிஞ்சிருச்சு. ஸோ டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ண நான் எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணுவேன். செகண்ட், நான் வந்து PYQs வந்து அடிக்கடி திருப்பி பார்த்துட்டே இருப்பேன். ஸோ பாஸ்ட் இயர் கொஷினுக்கு சுறாவில் வந்து நல்லா இருக்கும். ஸோ நான் இப்போ கூட குரூப் 2க்கு சுறாவில் பாஸ்ட் இயர் கொஷின் புக் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை பார்க்கும்போது ஓகே, அந்த பாஸ்ட் இயர் கொஷின்லையுமே சுறாவில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனுக்குமே இந்த ஆப்ஷனுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், இந்த ஒரு ஆப்ஷன், ஸோ 4 எக்ஸ்ப்ளனேஷனை பற்றியுமே எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கொஷனுக்கு ஏன் இந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க, இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற ஒரு நாலேஜும் உங்களுக்கு வரும். ஸோ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் வேறு எந்த புக்கும் வாங்க கூட தேவையில்லை, பாஸ்ட் இயர் கொஷின் சுறா புக் கண்டிப்பாக வாங்கிடுங்க இந்த வருஷத்துக்குள்ளது. ஸோ அது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் என்னென்னா, நான் படித்தது பிஎஸ்சி மேக்ஸ்னால எனக்கு மேக்ஸ் போட ரொம்ப பிடிக்கும். அப்படின்றப்ப என் ஃப்ரீ டைமில் ஃபுல்லாக நான் மென்டல் எபிலிட்டி தான் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ நான் மேக்ஸை 25 out of 25ல் அட்லீஸ்ட் 23 கொஷின் நான் கரெக்டாக போட்டுருவேன் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே. ஸோ இது எல்லாமே வந்து என்னோடய ஸ்கோரை பூஸ்ட் பண்ணி என்னால் 3 monthsல ஃபஸ்ட் டைம் ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ப்ளஸ் என்னோட ஹாபி என்ன பார்த்தீங்கன்னா, நான் சும்மா இருக்க நேரத்தில் யூடியூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அது மாதிரி வீடியோஸ் எடுத்து பார்த்துட்டே இருப்பேன். ஸோ நான் வந்து நோட் பண்ணுற அளவில் கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணேன், பட் வீடியோஸ் பார்க்க எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சு கரண்ட் அஃபேர்ஸ்.
ஸோ இது 4 நாள் தான் என்னால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் 3 months ப்ரிலிம்ஸை க்ராக் பண்ண முடிச்சு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த 4 இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கைண்ட்லி மை அட்வைஸ். ஸோ என்ன நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ஒன்லி ஸ்கூல் புக்ஸ் மட்டும் தான் படித்தேன். அதே சொல்லிக்கிறேன். வேறு எந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸும் நான் படிக்கவே கிடையாது. only school books is more than enough. Be it group 1 or group 2 or anything. என்னோட அட்வைஸ் என்னென்னா ஸ்கூல் புக் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ என்னோட மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் குரூப் 1 மட்டும்தான் பிளைண்டாக ஃபாலோ பண்ணினே தவிர குரூப் 2ஓ இல்லை குரூப் 4ஓ பட்சே எதுக்குமே நான் எஃபோர்ட் போட்டதும் கிடையாது. 2-3 times நான் குரூப் 2 அட்டென்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதனோட பெரிய மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஜாப் வந்துட்டு கூட நம்ம அப்புறம் கூட ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு வைக்க, என்னோட ஏம் குரூப் 1 அப்படின்றது மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அது என்னோட பெரிய மிஸ்டேக்குன்னு சொல்லுவேன். ஸோ மெயின்ஸ் செகண்ட் டைம் என்னால் மெயின்ஸ் கிராக் பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் ஒரு பிளைண்டாக என்னால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் செகண்ட் டைம் நான் சென்னையில் பண்ணும்போது நிறையா எக்ஸ்போஷர், நிறையா பீப்புளை பார்த்தேன். எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு இன்செக்யூர் ஃபீலிங். இவங்களாம் நல்லா பண்ணுறாங்களே நம்மளை விட, இவங்களாம் நல்லா படிக்கிறாங்களே, ஒருவேளை நம்மளால் எடுக்க முடியாதோ, என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உடஞ்சிருச்சு செகண்ட் டைமில். ஸோ திஸ் இஸ் வெரி பிக் ட்ராபேக். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் செகண்ட் டைம் மெயின்ஸ் எழுதும்போது ஃபஸ்ட் பேப்பரில் மேக்ஸ் எடுத்துகிட்டு எத்திக்ஸ் வச்சுட்டாங்க. ஸோ எத்திக்ஸ் வச்சோன்னே எல்லா யூபிஎஸ்சிக்குமே அது ஒரு கைன் ஆயிடுச்சு. என்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி படித்தவங்களுக்கு ஒரு ட்ராபேக் ஆகிடுச்சு, அதாவது மேக்ஸ் பேக்ரவுண்டில் இருந்தவங்களுக்கு. ஸோ அது என்னோட பெரிய செகண்ட் மெயின்ஸ் நான் ஃபெயிலியர் ஆனதுக்கு ஒரு ரீசனாக நினைக்கிறேன். ப்ளஸ் என்னோடய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப உடஞ்சிருச்சு. நான் போயிட்டு பீப்புள் ரொம்ப ஏன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் எனக்கு யாரையுமே தெரியாது. ஜஸ்ட் பிளைண்டாக அப்போயே ஒரு இன்ஸ்டியூட்டை ஃபாலோ பண்ணி நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணதான் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில். பட் செகண்ட் அட்டெம்ப்டில் எனக்கு நிறைய பீப்புள் தெரியும். அவங்களோட ரைட்டிங் ஸ்டைல் அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே நம்மக்கிட்ட ஏதோ லேக் ஆகுதுன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் பிரேக் ஆனிச்சு அந்த இடத்துல. ஸோ இது என்னோட பெரிய மிஸ்டேக்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையுமே இந்த மிஸ்டேக் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இப்போ குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அப்படின்னா, இப்போ அக்டோபரில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சரி ஓகே மேல படிக்க ஆரம்பிக்கலாம், ஜூனில் படிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ குரூப் 2 குரூப் 1 எல்லாமே உங்களுக்கு அந்த சைடு அக்டோபர் டிசம்பரில் வரும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அலட்சியமாக இருந்துடும். தட் இஸ் அ பிக் மிஸ்டேக். ஏன்னா ப்ரிலிம்ஸுக்கு உங்களுக்கு 3 மாதம் போதும், ஆனால் மெயின்ஸுக்கு அட்லீஸ்ட் கன்ஃபார்மாக ஒரு 9 to 12 months வேணும். உங்களுக்கு மெயின்ஸுக்கு 9 to 12 months வேணும். ஸோ நீங்கள் இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் உங்களால் கிராக் பண்ண முடியும். ஏன்னா உங்களை விட நிறையா எக்ஸ்பீரியன்ஸில் நிறையா இதில் எத்தனையோ பேர் படிச்சுட்டு இருக்காங்க, சரியா? ஸோ கண்டினியூஸாக எக்ஸாம் இருக்கோ இல்லையோ நீங்கள் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் படிக்கிறத மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டு எக்ஸாம் வரப்போது அப்போ மட்டும் உட்காந்து படிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக கிராக் பண்ணவே முடியாது. டிஎன்பிஎஸ்சில் மட்டும் கண்டினியூஸ் எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் என்னோட அட்வைஸ். ஸோ என்னோட மிஸ்டேக்ஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க, என்னோட ப்ரோஸையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.